கழகத்துடைய முப்பெரும் விழா பவள விழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே, கழகத்துடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளரும் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு கலாநிதி வீரசாமி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் தாயகம் கவி அவர்களே, அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களே, சகோதரர் வெற்றியழகன் அவர்களே, மாநகர மேயர் சகோதரி பிரியா அவர்களே, அண்ணன் ரங்கநாதன் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகள் அண்ணன் ஏகப்பன், அண்ணன் திரு தேவ ஜவஹர், அண்ணன் மகாதேவன், அக்கா புனிதவதி எத்திராசன், அண்ணன் ஆசாத் அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் திரு ராஜசேகர், முரளி, ஐசிஎஃப் முரளிதரன், நாகராஜன், ராஜகோபால், எம்டிஆர் நாகராஜ், தமிழ்வேந்தன், சாமிக்கண்ணு, வாசு, வேலு, சுதாகர் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திரு மூர்த்தி, விஜயகுமார், சந்துரு, அண்ணன் நாதன், சகோதரர் மகேஷ்குமார் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே, கழகத்துடைய செய்தி தொடர்பு செயலாளர் சகோதரர் தமிழன் பிரசன்னா அவர்களே, மாநில இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் பிரபு அவர்களே, மண்டல குழு தலைவர்கள் சரிதா மகேஷ்குமார் அவர்களே, அண்ணன் கூப்பி ஜெயின் அவர்களே, அண்ணன் ஸ்ரீராமுல் அவர்களே, வழக்கறிஞர் திரு பரிமளம் அவர்களே, திரு தாகா நவீன், ராகேஷ் ஜெயின், பருதி இளம் சுருதி உள்ளிட்ட அனைத்து மாமன்ற உறுப்பினர்களே, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, இங்கே நலத்திட்ட உதவிகளை பெற வந்துள்ள கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நடக்கின்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அண்ணன் சேகர்பாபு அண்ணன் அவர்கள் எந்த நிகழ்ச்சியை செய்தாலும் மிகச் சிறப்பாக செய்வார். அதாவது நான் மீண்டும் மீண்டும் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை மிக சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்று நான் அவரிடத்தில் கூறியிருந்தேன். அதனால் அவரும் மற்ற யாரையும் பேச விடாமல் மிகச் சுருக்கமாக வரவேற்புரை ஆற்றிவிட்டு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். முதல் நிகழ்ச்சி சுருக்கமாக நடைபெற்றாலும் 21 நாட்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்தப் போகுது என்பது கண்டிப்பாக இது சுருக்கமான நிகழ்ச்சி அல்ல என்பதை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அளித்த சேகர்பாபு அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் கூறியதை போல 2018ஆம் ஆண்டு கிழக்கு மாவட்டத்திலே அவர் ஏற்பாடு செய்த இதே போல ஒரு நிகழ்ச்சி, கருத்தரங்கம் நிகழ்ச்சி. அந்த கருத்து நிகழ்ச்சிக்கு வரணும்னா நீங்க கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கழி வழங்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த பைசைக்கிள் மோட்டார் வாகனங்கள் வழங்கணும் அப்படின்னு அவர்கிட்ட நான் வேண்டுகோள் வச்சு வந்திருந்தேன் என்பதை ஞாபகப்படுத்தினார். 2018 நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்தினார். அதன் பிறகு இப்பொழுது 2024 இந்த 6 வருடங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான நிகழ்ச்சிகள்ல என்னை வைத்து இப்படி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்த கிழக்கு மாவட்டத்திற்கு அவர் செய்திருக்கிறார். அவர் சொன்னது போல எந்த மாவட்டத்திற்கு, தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அந்த மாவட்ட செயலாளத்தில் நான் வைக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை, நான் வர்றேன், எத்தனை நிகழ்ச்சியாக நடத்துங்க, ஆனா எனக்கு பிடித்தமான ஒரு நிகழ்ச்சினா அது கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளை கௌரவப்படுத்துகின்ற அந்த நிகழ்ச்சி, அதை நீங்க கட்டாயம் நடத்த வேண்டும் அப்படின்னு தான் அந்த விண்ணப்பத்தை வச்சு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களையும் கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேல கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கழி வழங்கியிருக்குன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகத்திலே ஒரே ஒரு இயக்கம், அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க வேற எந்த இயக்கத்திலேயாவது இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்து பார்த்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வெளியில உட்கார்ந்து இருக்கிறவங்க கழகத்திற்காக உழைத்த 75 வயதிற்கு மேற்பட்டவர். இப்ப கழகம் பவள விழா கொண்டாடிட்டு இருக்கு, 75வது பவள விழா. அங்க இருக்கவங்க எல்லாம் கழகத்தோடு பிறந்தவங்க, கழகத்தோடு வளர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய் பொற்கழி, கிட்டத்தட்ட 75 பேருக்கு. இங்க வந்திருக்கக்கூடிய 60லிருந்து 75 வயசு உள்ள கழகத்திற்காக உழைத்தவங்க, நீங்களும் கழகத்தோடு பிறந்தவங்க, கழகத்தோடு வளர்ந்தவங்க தான். உங்களுக்கெல்லாம் தலா 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும்னு நான் கேட்கல, கேட்காமலே அவரே ஏற்பாடு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா நடத்திட்டு இருக்கிறார். உங்களுடைய உழைப்பு
நம்ம பெருமையா சொல்றோம், கலைஞருடைய நூற்றாண்டை சென்ற ஆண்டு கொண்டாடி முடித்தோம். உலகத்திலேயே எந்த தலைவருக்கும் இப்படி சிறப்பாக ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடியதும் இல்லை, இனியும் கொண்டாடுவதற்கான வாய்ப்பே கிடையாது. கழக நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அரசு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் கழக தலைவர்களும் ஒன்னொன்னுத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒவ்வொரு அமைச்சரும் அவங்களுடைய துறை சார்பாக அவங்களுடைய மாவட்ட சார்பாக சிறப்பான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அதற்கெல்லாம் முதலிடம் வைக்கிறது நம்முடைய சேகர்பாபு அண்ணன், நம்முடைய சென்னை கிழக்கு மாவட்டம் என்பதை நான் இங்கு பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். பெருமையா சொல்லணும், கலைஞருடைய நூற்றாண்டு, கலைஞருடைய பெருமை. 5 முறை தமிழகத்தை ஆண்டவர் டாக்டர் கலைஞர் அப்படின்னு 5 முறை அவர் முதலமைச்சர் ஆனார்னா அதுக்கு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் நீங்க தான். நீங்க இல்லாம கலைஞர் கிடையாது, நீங்க இல்லாம கழகம் கிடையாது, நீங்க இல்லாம அந்த வெற்றி கிடையாது. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ரத்தம் தான் ஒவ்வொரு வெற்றியையும் கழகத்திற்கு தேடி தந்திருக்கின்றது. அதே போல சென்ற நாடாளுமன்ற தேர்தல், அந்த வெற்றிக்கும் நீங்கள் தான் முழு காரணம் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எந்த நெருக்கடி காலத்தையும் வெற்றியா இருந்தாலும் சரி, தோல்வியா இருந்தாலும் சரி, கலைஞரோடு கூட நின்று கலைஞருக்காக உழைத்தவர்கள், கழகத்திற்காக உழைத்தவர்கள் நீங்கள். அதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மட்டும் இங்க நான் எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன். பல இடங்களில் சொல்லியிருக்கின்றேன். 1900 கலைஞருக்கும் உடன்பிறப்புகளுக்குமான அந்த தொடர்பு, உறவு 1976 ஆண்டு மிசா அவசர காலம் ஒன்றிய அரசு அறிவிச்சிருது. அனைத்து திமுக தலைவரும் கைது செய்யப்பட்டாங்க. நம்முடைய தலைவர் இப்ப முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 1 வருஷம் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாங்க. இங்க வந்திருக்கக்கூடிய உங்கள பல பேர் மிசால கைது செய்யப்பட்டிருப்பீங்க. அப்ப மாநில அரசு ஒரு நெருக்கடி கொடுத்துச்சு, ஒன்றிய அரசு ஒரு நெருக்கடி கொடுத்துச்சு. ஏன் கலைஞரை தனிமைப்படுத்தணும், யாருமே போய் பார்க்க கூடாது. கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் கழகத்துடைய உடன்பிறப்புகள் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. அப்ப கழகத்திற்காக உடன்பிறப்புகள்லாம் தலைவருக்கு வந்து ஆறுதல் சொல்லணும்னு வெளியூர்ல இருந்து கிளம்பி வந்தாங்க. அதை தடுக்கணும்னு இந்த டூரிஸ்ட் பஸ், உங்களுக்கு தெரியும், டிராவல்ஸ் பஸ், வேன் எல்லாம் வாடகைக்கு விடுற கம்பெனிகளுக்கெல்லாம் காவல்துறை மூலமா ஒரு அடக்குமுறை, ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அது மாதிரி சென்னைக்கு, அதுவும் கலைஞரை போய் பார்க்கறதுக்கு திமுக காரனுக்கு வண்டி கொடுக்க கூடாது அப்படின்னு. ஆனா நம்முடைய உடன்பிறப்புகள் சாதாரணமானவர்களா என்ன பண்ணாங்கன்னா, நாங்க திருப்பதிக்கு போறோம், திருத்தணிக்கு போய் மொட்டை போட போறோம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு திருப்பதிக்கு போய் திருத்தணிக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நடந்தே வந்து சென்னைக்கு வந்து கலைஞரை பார்த்து கலைஞருக்கு ஆறுதல் சொன்னவர்கள் தான் கழகத்திற்காக உழைத்த கழக உடன்பிறப்புகள். அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இது ஏதோ ஒரு இளைஞரணி செயலாளராக, ஒரு அமைச்சராக வந்து உங்களை எல்லாம் செய்கின்ற ஒரு விஷயமா நான் பார்க்கல. ஒவ்வொரு தாத்தா பாட்டிக்கும் ஒரு பேரனா செய்ய வேண்டிய கடமையாகத்தான் இதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இனியும் தொடர்ந்து செய்வேன் என்று கூறிக்கொண்டு, சென்ற பாராளுமன்ற தேர்தல் அந்த வெற்றிக்கும் நீங்கள் தான் காரணம். ஒரு 3 காரணங்கள் சொல்லுவேன் அந்த வெற்றிக்கான என்ன காரணங்கள். முதல் காரணம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவர்தான் நமக்கு இந்த வெற்றியை தேடி கொடுத்தாரு. நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனேன். கிட்டத்தட்ட 23 நாட்கள் பயணம் பண்ணி அனைத்து தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணி அனைத்து தரப்பு மக்களையும் போய் சந்திச்சேன். அப்ப அவங்க கிட்ட பார்த்த அந்த திரு மோடி பாஜகவுடைய அந்த வெறுப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. அதை தொடர்ந்து வச்சது வந்து திரு மோடி அவர்கள் தான். சென்னையிலயோ தமிழ்நாட்டிலேயோ ஒரு வெள்ளமோ புயலோ மழையோ வராத போது ஒரு முறை கூட வந்து எட்டி பார்க்காத திரு மோடி அவர்கள் என்ன பண்ணாரு, தேர்தல் அறிவிச்சோன்னே 8 முறை வந்தாரு. மாசத்துக்கு 4 முறை வந்துட்டு போனாரு. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் பிரச்சாரமே முடிஞ்சு போச்சு. அப்படியே என்ன பண்ணாரு, இங்க வந்து கன்னியாகுமரியில விவேகானந்தர் சிலையில போய் தியானம் பண்றேன்னு சொல்லி ஒரு சினிமா ஷூட்டிங் கூட அவ்வளவு சிறப்பா நடக்காது. அந்த அளவுக்கு விதவிதமா கேமரா ஆங்கிள்லாம் வச்சு அவர் படம் பிடிச்சாங்க. ஆனா அவருடைய பருப்பு கடைசி வரைக்கும் வடநாட்டில் கூட வெந்திருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் என்னைக்குமே வேகாது. நம்முடைய உரிமைகள் அனைத்தையும் இப்ப பறிச்சுக்கிட்டாங்க. இப்பவும் நம்ம அதுக்காக போராடிட்டு இருக்கோம். மாநில உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்கோம், கல்வி உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம். NEP ஒன்று கொண்டு வராங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இது நீங்க ஒத்துக்கிட்டாதான் அதற்கான உதவித்தொகை கொடுப்பேன்றாங்க. ஆனா அதுல என்ன வருது, இந்திய கத்துக்கணும் அப்படின்னு வருது, மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும்னு வருது. குருகுல நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி என்ன தொழில் செஞ்சாங்களோ அதைத்தான் நம்மளும் செய்யணும்னு சொல்லுது இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி.
அது மட்டும் இல்ல, வெள்ளம் வந்தது, புயல் வந்தது, மழை வந்தது, எவ்வளவு பெரிய சேதாரம்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம தலைவர் எல்லாருக்கும் கொடுத்தாரு. ஆனா இதுவரைக்கும் ஒன்றிய அரசு நம்ம கேட்ட ₹1 கூட ஒதுக்கல. அது மட்டும் நம்ம கொடுத்த ஜிஎஸ்டி வரி, இங்க தமிழ்நாட்டிலிருந்து கட்டுற ஜிஎஸ்டி வரிக்கு ₹1 கட்டினா வெறும் 28 பைசா தான் திருப்பி தராங்க. இதையெல்லாம் மக்கள் தெளிவாக உணர்ந்ததால் தான் நம்முடைய கழகத்திற்கு மீண்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்தாங்க. இரண்டாவது காரணமா நான் சொல்றது, கழக ஆட்சி அமைஞ்சு கடந்த 3.5 வருடங்கள்ல நம்முடைய தலைவர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய மக்கள் பணிகள் சாதனைகள் தான். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 5-6 திட்டத்தை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். முதல் திட்டம், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி. இந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல மட்டும் 520 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் மாதம் மாதம் கிட்டத்தட்ட ₹1000 சேமிக்கிறாங்க. அடுத்த திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். 20 லட்சம் குழந்தைங்க 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை காலையில குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு போனா போதும், அவங்களுக்கு காலையில தரமான காலை உணவு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு கல்வி கொடுக்கிறோம். இதை மற்ற மாநிலங்கள்லாம் இப்ப செயல்படுத்த தொடங்கி இருக்கு. திராவிட மாடல் அரசு என்னன்னு கேட்கறாங்கல்ல, இதுதான் திராவிட மாடல் அரசு. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது தான் திராவிட மாடல் அரசு. அதே போல புதுமை பெண் திட்டம், அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரிக்கு போய் மேற்பு போய் படிக்கிறனாலும் அந்த பெண் குழந்தைக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதம் ₹1000 கல்வி ஊக்கத்தொகை. இப்ப அது விரிவுபடுத்தப்பட்டு மாணவர்களுக்கும் அந்த திட்டம், தமிழ் புதல்வன் என்ற திட்டம், மாதம் ₹1000 ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். செய்யவே முடியாது நாங்க, அதிமுகவும் சரி எதிர்கட்சிகள் இல்ல, இந்த திட்டத்தை செயல்படுத்தவே முடியாது நாங்க. இருந்தாலும் தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் மாதம், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு, 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு, 1,16,00,000 மகளிருக்கு மாதம் ₹1000 கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல குறைகள் இருக்கு, கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு வரல அப்படின்னு. நான் பிரச்சாரம் பண்ணும்போது, சுற்றுப்பயணம் செல்லும் போது மகளிர் வந்து கேட்கிறாங்க. விரைவில் அதையும் சரி செய்து நம்முடைய தலைவர் அவர்கள் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் அந்த மகளிர் உரிமை தொகையை கொடுப்பார். 2 காரணத்தை சொல்லிட்டேன். 3வது முக்கியமான காரணம், கழகத்திற்காக உழைத்த உடன்பிறப்புகள், கழகத்திற்காக ரத்தம் சிந்திய நீங்கள் தான் அந்த காரணம். முப்பெரும் விழாவில் தலைவர் பேசும்போது சொன்னார், கடைசியா பேசும்போது என்ன சொல்லி முடிச்சாரு, அனைத்து தேர்தலையும் அவர் தலைவராக பொறுப்பேற்ற அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய கூட்டணி, மிகப்பெரிய ஒரு நல்ல கூட்டணி, வெற்றி கூட்டணிய தலைவர் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்தோடைய தேர்தலையும் அமைச்சு அந்த கூட்டணியை அரவணைச்சு அவர் கொண்டு போறாருல்ல, அதுதான் மிக மிக முக்கிய காரணம். அது சொல்லிவிட்டு தலைவர் சொன்னார், கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். அதை நான் ஏதோ திமிராக நான் சொல்லவில்லை. நான் சொல்றதுக்கு ஒரே காரணம், கழகத்திற்காக உழைக்கக்கூடிய வேர்களாக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நீங்க இருக்கீங்கன்ற தைரியத்தனதான் சொன்னேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கார். எனவே 2026 சட்டமன்ற தேர்தலை உறுதியாக்கணும்னா நாம் அனைவரும் மீண்டும் உழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். கழகத்துடைய சாதனைகள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நான் தந்தை பெரியார் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது இந்த கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும், அதே நேரத்தில் மிகுந்த பொறாமையாகவும் இருக்கும். பொறாமைக்கு ஏன் காரணம்னா, நான் தந்தை பெரியார் அவர்களை நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவரோட கூட்டங்களுக்கு சென்றிருப்பீங்க, அவரோட பிரச்சாரங்களுக்கு போயிருப்பீங்க, அவரோட ஜெயிலுக்கும் போயிருப்பீங்க. பேரறிஞர் அண்ணாவை நான் நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்க அவருடைய கூட்டத்துக்கு போயிருப்பீங்க, அவருடைய கழக தேர்தல் பணியாற்றிருப்பீங்க. நான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர்கள் நேரில் பார்த்திருக்கிறேன், இனமான பேராசிரியர் தாத்தாவை நேரில் பார்த்திருக்கிறேன். ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க தந்தை பெரியாரை நேரில் பார்த்திருப்பீங்க, அண்ணாவை நேரில் பார்த்திருப்பீங்க, கலைஞரும் நேரில் பார்த்திருப்பீங்க, இனமான பேராசிரியர் நேரில் பார்த்திருப்பீங்க. அதனாலதான் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஆனா இன்னைக்கு நான் உங்க அத்தனை பேரையும் தந்தை பெரியாருடைய மறு உருவமாக, பேரறிஞர் அண்ணாவுடைய மறு உருவமாக, முத்தமிழர் கலைஞருடைய மறு உருவமாக, இனமான பேராசிரியர் தாத்தாவுடைய மறு உருவமாக உங்களை எல்லாம் பார்க்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து எனக்கு இப்படி ஒரு பெருமையை தேடி தந்த அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும், கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும், வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.